இன்றைய தேவ வார்த்தை. நாம உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைப்படி வாழ்றோமா? நாம் பல சமயங்கள்ல நம்மோட தினசரி வாழ்க்கையில செய்யற காரியங்கள் பத்தி தேவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு முழுசா தெரிஞ்சுக்காமலே இருக்கும். அது சில சமயங்கள் மட்டுமல்ல, பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. ஆனா தேவனோட வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. அதை நமக்கு நேரடியா பேசுது, எளிமையா பேசுது. வேதாகமும் சொல்லுது, தேவனுடைய வாக்குறுதிகள் எல்லாமே அவரில் ஆம் என்றும் அவரில் ஆமேன் என்றும் இருக்கின்றன. அவருடைய மகிமை நம் மூலமாக வெளிப்படும்படி இப்படி இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் உலகத்தை சார்ந்தவன் அல்லாதது போல அவர்களும் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை நாம உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம தினமும் விதவிதமான மனுஷங்க, இடங்கள், பேச்சுகள், காட்சிகள், சத்தங்கள், அனுபவங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நாம வெளியே போறோம். இது எல்லாத்துக்கும் நடுவுல நாம எப்படி நம்மள பரிசுத்தமா வச்சுக்கிட்டு உண்மையாகவே இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லைங்கிற மாதிரி வாழ முடியும்? இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒதுக்கி இந்த முக்கியமான கேள்விகளை உங்களுக்கு நீங்களே உண்மையா கேட்டு பாருங்க. என்னோட ஆவிக்குரிய எண்ணங்களையும் ஆசைகளையும் எதிர்க்கிற விஷயங்களை நாம கேட்கிறேனா? அது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஆக்குதா? என்னை சுத்தி நான் பாக்குற சில விஷயங்களை, கெட்ட ஆசைகள் என்னோட எண்ணங்கள்ல வளர்த்துக்கிறேனா? நான் நடந்து கொள்ளும் விதம் எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பிரதிபலிக்குதா? இல்ல நான் ஒரு ரசிகன் என்று ஒருவரை சொல்லிக் கொள்ளும் வேறு யாரையாவது பிரதிபலிக்குதா? நான் பேசுற வார்த்தைகள் மத்தவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருதா? இல்ல நான் அவங்களை காயப்படுத்துக்கிறேனா, விமர்சிக்கிறேனா, கண்டிக்கிற மாதிரி பேசுறேனா? என்னை சுத்தி இருக்கிறவங்க மேல எனக்கு இருக்கிற எண்ணங்கள் அவங்க நன்மைக்கும் அவங்க ரட்சிப்புக்கும் உதவுதா? இல்ல நான் கெட்டதையும் அழிவையும் அவங்களுக்கு நினைக்கிறேனா? நான் சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய கிருபையோட நிறைவை விதைக்கிறேனா? இல்ல பொறாமை, பெருமை, துன்மார்க்கத்தை வளர்த்து கொள்றேனா? நான் எல்லாரையும் சமமா பார்க்கிறேனா? இல்ல அவங்களோட பண நிலைமையை பொறுத்தும் தோற்றத்தை பொறுத்தும் பாகுபாடு காட்டுறேனா? வேதம் நமக்கு சொல்லுது, நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இந்த கேள்விகளுக்கு நீங்க உண்மையா மனசாட்சியோட பதில் சொல்ல முடிச்சா நீங்க பைபிள் நியதிகளுக்கு ஒத்த சுய பரிசோதனை பாதையில இருக்கீங்க. நம்மள நாமே கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, நாம உண்மையாவே கிறிஸ்துவோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறோமா?